ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவரே அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா என் மனவாளனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஏதோ சீக்கிரத்தில் வருவேன் என்று சொன்னவரே அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை அழைத்து கொண்டு போங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? ஸ்டெல்லாவை காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கா? ஸ்டெல்லா, என்ன நீ இப்படி லோக்கலா ட்ரெஸ் பண்ணிருக்க? இதெல்லாம் பார்த்தா மணவாளன் ஓடிடுவார். என்ன பாத்தியா எப்படி பிரின்சஸ் மாதிரி இருக்கேனா? இப்படி போய் அவர் முன்னாடி ஜம்முன்னு நின்னா அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுவாரு. சரி, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறல விளக்கு எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டியா? என்னது விளக்கா? என்னன்னா உன்ன மாதிரி ஓல்டு நினைச்சியோ? நான் ட்ரெண்டிங் யூத்துமா. இன்னும் விளக்கு எண்ணெய் விளக்கு என்ன பாத்தியா? போன்ல டாக்ஸ் வச்சிருக்கேன். ஐயோ இதெல்லாம் மணவாளன் பார்த்தா என் மேல இப்ப சைடு வருது. ஐயோ வெக்க வெக்கமா வருது. என்னது போன்ல டார்ச் யூஸ் பண்ண போறியா? பைபிளே இதெல்லாம் படிக்கிறேன். டார்ச் யூஸ் பண்ண கூடாதா? இங்க பாரு ஸ்டெல்லா, ஒழுங்கா விளக்கு எண்ணெய் ஆயத்தப்படுத்திக்கோ. மணவாளன் வரும்போது கைவிடப்பட்டு போயிடாத. கொடி கொடி பூமரண்டி. சரி, மணவாளன் வந்துருவாருப்பா, நாம கிளம்புவோம். மணவாளன் வரப்போறாரு, நான் மணவாளன் பார்க்க போறேன். மாநாட்டம் ஆடிடுவேன், மயிலாட்டம் ஆடிடுவேன். தானா மெசியாவ பாத்தீங்களா? மன்னவரை கண்டீங்களா? என் மனசத்தான் சொன்னீங்களா? சிஸ்டர்ஸ், இன்னைக்கு சண்டே சர்வீஸ்ல பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் நல்லா இருந்துச்சுல? எனக்கு ஏதோ நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்படித்தானே சிஸ்டர்? ஆமா ஆமா, தேவ பிரசன்னமா இருந்துச்சு. அந்த வார்த்தையை கேட்கும்போது தேவ பிரசன்னத்துல நிறைஞ்சிட்டேன். நிறைஞ்சோம். நாம தான் அங்கே பாஸ்ட் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது முக்காடு போட்டுட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தோங்க. சரி, சும்மா அடிச்சுடுவோம். ஆமா ஆமா, மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு சிஸ்டர். அக்கா, இப்போ நம்ம ஃப்ரீயா தானக்கா இருக்கோம். பக்கத்து கிராமத்துல எத்தனையோ பேர் இயேசுபாவை பத்தி தெரியாம இருக்காங்கக்கா. வாங்கக்கா, நம்ம போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வருவோம். ஆமாக்கா, எனக்கும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. நம்மளும் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வரலாம்க்கா. ஹலோ பேபி, சொல்லு பேபி. அப்படியா? இந்த வந்துடுறேன் பேபி, இந்த வந்துடுறேன். இந்த நீங்க போய்கிட்டே இருங்க, போய் சுவிசேஷம் சொல்லிட்டே இருங்க, நான் பின்னாலே வந்துடுறேன். கண்கள் உன்னை தேடுதே, வைத்து போக ஏங்குதே, உன் கூட சேர்ந்து நானும் ஊரை சுத்துவேனே. இயேசு உங்களை நேசிக்கிறாரக்கா. அவர் சீக்கிரம் வரப்போறாரக்கா. அவரை ஏத்துக்கோங்க அக்கா. அக்கா, இயேசு உங்களை நேசிக்கிறாருக்கா. அவர் சீக்கிரம் வரப்போறாரு. அவரை ஏத்துக்கோங்கக்கா. அக்கா அக்கா, இயேசு உங்களை நேசிக்கிறாரக்கா. அவர் சீக்கிரம் வரப்போறாரக்கா. அவரை ஏத்துக்கோங்க அக்கா. ஏய், என்னம்மா என்ன மதம் மாற்றம் பண்றீங்களா? உங்க இயேசுப்பா உங்களோட வச்சுக்கோங்க. எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அந்த தெரு பக்கம் வராதீங்க. ஒழுங்கா போயிருங்க, இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. வெளியே போங்கம்மா. என்னக்கா, ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணா இப்படிலாம் எதிர்ப்பு வருது. அப்போ ஊழியமே செய்யக்கூடாதா? இங்க பாருமா, இந்த மாதிரி எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. தைரியமா ஆண்டவருக்காக துணிஞ்சு நிக்கணும். சுவிசேஷம் சொல்லணும்னா தைரியமா சொல்லணும், பயப்படக்கூடாது.
2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. சரி விடுங்க, ஊழியத்துல இதெல்லாம் வரதான் செய்யும். இந்த கிராமம் இல்லைன்னா அடுத்த கிராமம், வாங்க போய் ஊழியம் செய்யலாம். சரி, சீக்கிரம் ஊழியம் செஞ்சுட்டு நம்ம போவோம். மணவாளன் வரப்போறாரு, நம்ம ஆயத்தமாவோம். காலம் வேற கடைசி காலம் ஆயிடுச்சுக்கா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாருக்கா. ரொம்ப பாரமா இருக்குக்கா. மணவாளன் வரும்போது நாம மட்டும் போனா எப்படிக்கா? நம்ம கூட அநேகரை கூட்டிட்டு போகணுக்கா. ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்துகிட்டு இருக்குக்கா. ஆனா அதுக்காக ஆயத்தமாவே இல்லைக்கா. நாம் அதுக்காக சேர்ந்து ஜெபிப்போம் வாங்கக்கா. ஆண்டவர் நம்ம இடைவிடாம ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காருக்கா. நம்ம ஜெபம் பண்ணுவோம்க்கா. ஒரு ஆத்மா கூட வீணா போயிடக்கூடாதுக்கா. ஜெபமா? அதான் சர்ச்சிலே ஜெபம் பண்றாங்கல்ல, நாம வேற பண்ணணுமா? ஜெபனாலே தூக்கமா வருது. நீ வேணா ஜெபம் பண்ணுமா? நான் போறேன். ஐயோ டைம் ஆச்சே, நாளை வேற போடுமா? என்னாச்சோ? மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மராஜனை வந்திடுவார். ஹே பேபி, நான் இங்க வந்துட்டேன்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மணவாளன் வந்துடுறாரு. நான் அவர் கூட போயிடுவேன். ஆனா நீ தான், நான் எல்லாமே எப்படி இருக்க போறேன்னு தெரியல பேபி. ஐ ரியலி மிஸ் யூ பேபி. நான் போயிட்டு உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன், நீ அங்க வந்துரு சரியா? நான் உனக்காக காத்துட்டு இருக்கிறேன். சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். பாய். டேஸ்ட் எல்லாம் எனக்கு முன்னாடி வந்துட்டு போல. ஆமா, மணவாளன் வராருல. ஏய், என்ன சினிமா நடிகர் போல வந்திருக்க? கலக்கட போ. சரி. என்ன ஒரே சாட்டிங் தான். யாரு? பீட்ரு மாமாவா? சரி, இந்த வீடியோ கால் பேசுவ, அங்க போய் என்ன பண்ணுவ? அங்கதான் நெட்டே கிடைக்காதே. யார் சொன்னா? பரலோகத்துல நெட்டு கிடைக்காமலையா ஏசப்பா இங்க நடக்கிறது எல்லாத்தையும் தெளிவா டிவில உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அங்கெல்லாம் ஹை ஸ்பீட் நெட் கிடைக்கும். ரீசார்ஜே பண்ணலாம். ஜாலியா வீடியோ கால் பேசுவேன். சாரா, லில்லி, வாங்க. மணவாளன் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். மார்க் 13வது அதிகாரம் 32வது வசனத்துல இருந்து வாசிப்போம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். அக்கா, மணவாளன் நம்ம நினைக்காத நேரத்துல வந்துருவாரோ? ஆமா, நினையாத நேரத்துல மனுஷகுமாரன் வருவார்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதனால நம்ம எப்பவுமே விழிப்பா இருக்கணும். அக்கா, ஒரு மாதிரியா இருக்குக்கா. மணவாளன் விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்குக்கா. இங்க பாரு லில்லி, நம்ம அவிசுவாசமா இருக்க கூடாது, விசுவாசமா இருக்கணும்னு பைபிள் இருக்குது. நீ இந்த வாலிப வயசுல கர்த்தருக்காக வாழ்ற, பைபிள் காலேஜ் படிச்சிருக்க, நல்லா ப்ரேயர் பண்ற, ஊழியம் பண்ற, எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்ற. அப்ப நீ ஏன் அவிசுவாசமா சொல்ற?
சிஸ்டர். மணவாளன் கண்டிப்பா நம்மளை கூட்டிட்டு போவாரு. விசுவாசம் நல்லா இருக்கு. சரிக்கா, நான் நம்புறேன். மணவாளன் என்னை கண்டிப்பா கூப்பிட்டு போவாரு. ஏக்கா, இந்த இருக்காதுகளே இவள் செஞ்ச காரியம் தெரியுமா? ஏன் அப்படி என்ன விஷயம்? பெரிய இவளுகளாட்டும் சுவிசேஷத்துல போய் தெருவில் அடி வாங்கிட்டு வந்துருக்காங்க. கேவலம், தேவையா அதெல்லாம்? ஏக்கா கேட்டியா? போன வாரம் பாஸ்டர் மெசேஜ் யாருக்குன்னு நினைக்கிற? இந்தா அவளுக்கு தான். அதுக்கு முந்தின வாரம் கொடுத்த மெசேஜ் இந்த இவளுக்கு தான். எல்லா செய்தியும் கேட்பாளுங்க, ஆனா திருந்தவே மாட்டாளுங்க. இப்படி செய்தியை கேட்டு திருந்தாம இருந்தா மணவாளன் வந்தா எப்படி கூட்டிட்டு போவாரு? ஏக்கா, நானா 10 மணி ஆராதனைக்கு கரெக்டா 10:30க்கு வந்துருவேன். ஏக்கா, நீ எப்ப வருவ? நான் 10:45க்கு வருவேன். ஏன்க்கா இப்படி லேட்டா வர? இப்படிலாம் லேட்டா வந்தா மணவாளன் எப்படி ஏத்துக்காருன்னு? என்னை மாதிரி சீக்கிரம் வரப்பா இருக்கா? அட பரிசுத்தமே, இவளே லேட்டா வந்துட்டு என்ன லேட்டா வந்துன்னு சொல்றான். மணவாளன் வர்றாருன்னா போதுமே, ஆளுக்கு முன்னாடி கிளம்பிடுவாளுங்க. இவளுகளை பத்தி எனக்கு தெரியாததா? இந்த பாரு ஸ்டெல்லா, எப்ப பாரு மேக்கப் தான். இதுல போன வாரம் 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்கியிருக்கேன்னு ஏக்கா நல்லா இருக்கான்னு கேக்கா. எனக்கு என்ன இந்த சேலை வாங்குறதுக்கு வக்கு இல்லாம இருக்கேன். வந்துட்டான் நிறுக்கிட்டு. இந்த இருக்கால இவதான் பரிசுத்த மேரி. பேர்ல மட்டும்தான் பரிசுத்தம். இவ பண்ற நடிப்பு இருக்கே எப்பா, ஆஸ்கர் அவார்டு தான் கொடுக்கணும். பரிசுத்தத்துல பரலோகத்தை மிஞ்சுவா போலயே. இவதான் சினி. பாஸ்டர் அங்க மெசேஜ் கொடுத்தா இவ இங்க முக்காட போட்டுட்டு எவங்கிட்டே மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆராதனையில கண்ணீர் அடிச்சிருவா. எப்படிதான் இப்படி முதல் கண்ணீர்லாம் படிக்காளுங்களோ இந்த இருக்கிற ஆளுகளே. வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு நம்ம ஏதோ ஜெபம் பண்ணா நம்மளை கூட்டிட்டு போய்வான்னு நினப்பு. என்ன நடிப்பு நடிக்கிறாளுங்க. உங்க பருப்பெல்லாம் அங்க வேகாதுமா. வந்துட்டாளுங்க சாரா லில்லி பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்திருக்காங்களாம். அது இரு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஏன் எங்க கிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டாரோ? உருட்டுறாளுங்க. என்ன சாராரு பிளஸ்ஸி உருட்டு உருட்டு நல்லா உருட்டு. இந்த சர்ச்சை வளர்ந்ததுக்கே காரணமே நான் தான். எல்லாரும் பாஸ்டர் நினைக்காங்க. நான் பண்ண ஜெபம், நான் பண்ண உபவாசம் தான் காரணம். இது கண்டிப்பா கூட்டிட்டு